ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்ராட்ல இருக்க பிரெக்னன்சி எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான், ஜாலியா இருக்கும் அங்க அப்படின்னு. எல்லா பிரெக்னன்சியும் கஷ்டம் தாங்க. ஆனா இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, உண்மையாவே எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு. ரொம்ப முடியலன்னு வீக்கெண்ட்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாது. சப்போர்ட் சிஸ்டம் இங்க அவ்வளோ கம்மி. ஆசைப்பட்டது எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, பட் சின்ன சின்ன விஷயம் கூட இங்க கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் இந்தியால இருக்கிற அளவுக்கு டேஸ்ட் இங்க இருக்காதுங்க. அப்போதான் நமக்கு அந்த கடையில இருக்கிற அந்த ஃபுட்டு வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கெல்லாம் கிரேவிங் வரும். லாஸ்ட் பிரெக்னன்சிக்காச்சும் நான் இந்தியாவுக்கு போனதுனால பிடிச்சதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த டைம் நான் இந்தியா போகவே இல்லை. ஸோ நிறைய இந்த மாதிரி மிஸ் பண்ணேன். அதுவும் இந்த மாம்பழம் கிருணி பழம் சீசன்லாம் வந்துட்டு ரொம்பவே டெம்டிங்காக இருந்ததுங்க. இங்கே கிடைக்குது, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ என் ஹஸ்பண்ட், நாத்தனார், மாமியார் எல்லாருமே சேர்ந்து எனக்கு இந்தியாவிலிருந்தே இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஃப்ரூட்டும் சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம், பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு. உங்களுக்கு பிரெக்னன்சியில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிளிங் இருந்தது, எப்படிலாம் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லெவலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.